வாங்க, வணக்கம். என்ன டிரைவிங் ஸ்கூலை பற்றி விசாரிச்சிங்களா? நாங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கும் நாங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கே தாராளமாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்காங்கன்னு அர்த்தம். நல்லா உங்கள் பிள்ளை படிக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கோமோ இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணி திரும்பவும் என்னை கூப்பிடுங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு பையனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போங்கிறத அவ்வளவும் ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக நாங்கள் போட்டுருக்கோம். பொறுமையாக முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசி அந்த பையனும் பேசுவோம், அதையும் கவனிங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மற்ற எல்லா மெசேஜும் வீடியோவும் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா? நல்லா சொல்லிக் கொடுக்குறேன்னு எல்லோரும் சொல்லலாம். நாங்கள் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம் ராகுல் சார். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ரோட்டில் கியர் மாற்றி ஓட்ட போகிறோம். சரியா? 1 2 3 கரெக்டாக சொல்லணும். அதாவது நம்ம கியர் மாற்றும் போது டேஞ்சர் கண்ட்ரோல் இது ஆசிலேட்டரு, அதை அவாய்ட் பண்ணணும். அண்ணா ஆசிலேட்டர் பிரேக்கில் கால் வைக்கணும். என்ன ஸ்டீரிங் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக 3 நம்பர்லேருந்து 1 நம்பரில் கை வச்சு ஸ்டெடியாக பிடிக்கணும். கிளட்சை மிதிச்சு கியர் மாற்றணும். இந்த ஸ்பீடெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். என்ன பிலோ 20 செகண்டு, எபோவ் 20 தேர்டு, என்ன எபோவ் 30 ஃபோர்த்து, 30 + 30 60க்கு ஃபோர்த்து போகலாம். 60க்கு மேலேன்னா 90 வரைக்கும் ஃபிஃப்த்து. சரியா? ஓகே. சரி, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கா ஆஃப் ஆகிருக்கா? இப்போ இன்ஜின் ஆஃப் ஆகிருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் போடலை இல்லையா? ஆமாம், ஹேண்ட் பிரேக். சரி, போடுங்க. ப்ரொசீட் பண்ணுங்க. மூவிங் பாயிண்ட்டுன்னா ஃபுல்லாக விட்டக்கூடாது. ரைட் சைடு கண்ணாடி பார்த்துங்க. மூவ் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடு 99% வண்டி வரும். எடுத்துங்க. லெஃப்ட் வருமா? போகலாம். 1 2 3. எந்த கியர் போட்டிருக்கீங்க? இப்போ செகண்ட் கியர். செகண்ட் கியரில் மேக்ஸிமம் 20 வரைக்கும். சரி, 20 தாண்டியாச்சா? One, two, three. இப்போ எந்த கீழே போகிறீங்க? இப்போ ஃபோர்த்து கியர் சார். ஒரு 50 60 வரைக்கும் போகணுன்னா போயிட்டு அதுக்கப்புறம் 1 2. இப்போ எந்த கீழே போகிறீங்க? இப்போ ஃபிஃப்த்து கியர். சரி, அப்படியே வண்டி நிப்பாட்டுவோமா? ரைட். பிரேக்கில் கால் வச்சு மேலே பிலோ 30 கொண்டாங்க. சடன்லி ஸ்லோ 30 km ஸ்பீடுக்கு வரணும்னா 50ல் போயிட்டுருக்குது 30 கொடுக்குறீங்க. ஓரமாக கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் மிஸ் பண்ணி கிளச்சை ஃபஸ்ட்டு மிதிச்சுட்டு இதை பிரேக்கை மிதிச்சு பாடுங்க. ஏர் நியூட்ரல், ஹேண்ட் பிரேக், கைகள் எடுத்துது. கஷ்டமாக இருக்குது? இல்லை சார், ஈஸியாக இருக்குது. அந்த 1 2 3 அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கா? ஈஸியாக. சரி, வாழ்த்துக்கள். சரி ராகுல், நேற்று ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடுத்தீங்க இல்லையா? ஆமாம் சார். அந்த ரிவர்ஸ் இப்போ எடுத்து காட்டணும். ஓகே. சரியா? டெட் ஹெட்டு மூவி பாயிண்ட் மூவி சொல்லிக்கிட்டே செய்யணும். ஓகே சார். சரியா? இப்போ வண்டி இன்ஜின் ஓடிட்டுருக்கா? இன்ஜின் ஆன்ல இருக்கு. சரி, ஃபஸ்ட் கியர் போடுங்க. டெட் ஹெண்ட் மூவி பாயிண்ட் வரீங்க இல்லையா? இது டெட் ஹெண்ட். டெட் ஹெண்ட் ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சிருந்தா டெட் ஹெண்டு. கால் பிரேக்கில் வச்சுக்கணும். கால் பிரேக்கில் வச்சு கீழே வைக்கக்கூடாது. விரல் வைக்கக்கூடாது, முழு கால் வைக்கணும். விரல் வந்து ஆஸ்ட்ரேட் மட்டும்தான். கிளச்சு பிரேக் வந்து முன்னங்கால் ஃபுல்லாக வைக்கணும்னா இது மூவிங் பாயிண்ட். மூவிங் பாயிண்ட். பிரேக் மிதிச்சு காட்டுங்க. இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? இன்ஜின் ஆஃப் ஆகாது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டாக திருப்பி வண்டி மூவ் ஆயிடும். இது பேர் மூவிங் பாயிண்ட். ஃபுல்லாக கிளச் விட்டாச்சுன்னா இது மூவிங். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் மிதிச்சோம்னா ஃப்ரீ மூவிங். லெஃப்ட் ஓரமாக வந்து நிப்பாட்டியாச்சுன்னா பார்க்கிங். இது நல்லா லெஃப்ட் ஓரமாக வாங்க. நடு ரோட்டி போட. நடு ரோட்டி போட்டால் அதுக்கு பேர் என்னது? எருமை. ஓரமாக நிப்பாட்டினா அருமை. இது பார்த்துக்கோ. ஒரு அடி இல்லை 2 அடி கேப் நிப்பாட்டி. அவ்வளோ. இப்போ நியூட்ரல் பண்ணிடுங்க. சரி, இப்போ ரிவேஸ் போகலாமா? ரிவேஸில் 3 பிரச்சனை. முக்கியமானது என்னது?
60% வந்து நம்ம ஸ்டேரிங், ஆ 20 வீடியோ கட் ஆகிட்டு, 20% ஐசைட்டு, 20% மூவிங் கண்ட்ரோல், மொத்தம் 100%. மூவிங் மொத்தம் மூவிங் வண்டியோட மூவிங்னா மூவிங் கண்ட்ரோலில் மூவிங் ஓகே. மூவிங் 20%, ஐசைட் 20%, ஸ்டேரிங் 60%. 60%. இந்த 3 நல்லா தெரிஞ்சால் கண்டிப்பாக ரிவேஸ் தெளிவாக எடுத்துக்கலாம். சரி போடலாமா? 1 2 ரைட். கையை ஒன்றால் மறைச்சிக்கோங்க. இந்த கை எடுத்துங்க. ஃபுல்லாக திரும்பி கால் பிரேக்கில் இருக்கணும். கிளச்சை ஃபுல்லாக விடக்கூடாது. மூவிங் பாயிண்ட் இஞ்சி சத்தம் கேட்கக்கூடாது. லெஃப்ட்லேயும் பார்த்துங்க. வண்டி ரோட விட்டு வெளியே போகக்கூடாது. ரைட் வந்தால் லெஃப்ட்டு பின்னாடி, லெஃப்ட்டு பின்னாடி, அப்படி லெஃப்ட் ஓரமாக வாங்க. ரைட்டில் போகுது. லெஃப்ட் கண்ணாடி பார்த்து ஓரமாக ஒரு அடி கேப்பில் வாங்க. ஓடுனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வராது வண்டி. ஓட விடக்கூடாது. நிறைய இடங்களுக்கு லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட் மிரரில் போகணும். லெஃப்ட் மிரர் பார்த்து லெஃப்ட் கண்ட்ரோல் இருக்கும். வாங்க லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட்டு தான் நிப்பாட்டணும். ரைட்டில் போயிட்டீங்களே என்னவா லெஃப்ட்டுக்கு வாங்க. நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வந்து டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க. நேரம் எடுத்துக்கோங்க. போட்டோம் மூஞ்சி போட்டோம். சரி. கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். ரைட். காலையில் எடுத்துக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கஷ்டமாக இருக்குது? இல்லை சார், ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்குது. ஸ்ட்ரைட் வைஸ் எடுத்துடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ராகுல், இப்போ வந்து நீங்கள் ரைட் லெஃப்ட் ரிவேஸ் எடுத்து காட்டணும். ஓகே சரியா? ஓகே சார். கரெக்டாக அந்த 12 மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார். கிளச் பிரேக் தான், ஆக்சிலேட்டர் கிடையாது. ஓகே சார். ஏன்னா ஓகே சார். ஸ்லோவாக வண்டியை நாட்டணும். சிந்திக்கும் போது வண்டி போகக்கூடாது. செயல்படும் போது வண்டி நிற்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கா? இல்லை சார், இன்ஜின் ஆஃப்ல. பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் எடுங்க. ஃபஸ்ட் கே போடுங்க. ஃபஸ்ட்டு ரைட் எடுக்க போகிறீங்களா லெஃப்ட் எடுக்க போகிறீங்களா? ரைட்டு. ரைட்டு. சரி, பொறுமையாக போங்க. பொறுமையாக 12 பொறுமையாக எடுங்க. கிளச்சை மீச்சுக்குங்க. வண்டி நின்றுச்சுன்னா திரும்ப கிளச்சை விட்டுருங்க. ஆனால் ஓட விடாதீங்க. நல்லா திரும்ப தான் பார்த்துங்க. எடுங்க. ஆட்டோ இன்னும் உள்ள ஆட்டோ. ரைட். நிப்பாட்டிங்க. ஓகே, டன். கிளச், பிரேக். ரிவர்ஸ் கேட் போட்டாச்சு. எங்கே திரும்ப போகிறீங்க? அப்போ ரைட்டில் நல்லா பார்க்கணும். ஐசைட் முக்கியம்னா 20% ஐசைட், 20% மூவிங், 60% ஸ்டீரிங். 12 திருப்போம். உங்களுக்கு ஸ்டீரிங் சரியாக வரல, 12 கைவிங்க. நீங்கள் மனசு வச்சா தான் முடியும். வீடியோக்கு 12 கைவிங்க. மாற்றி கை வச்சிங்க அசிங்கமாக இருக்கும். 12 பொறுமையாக சுற்றுங்க. அவசரம் இல்லை. நீ வேகமாக சுற்று போய் கை மாறுது. என்ன மெதுவாக நகட்டுங்க. மெதுவாக சுற்றுங்க. மெதுவாக சுற்றுங்க. அப்படியே தான். அவ்வளோதான். அடுத்து சுற்று. அப்படியே தான். அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கோங்க. கையை மாற்றாதீங்க. நீங்கள் மட்டும் ஐசைட்டை மட்டும் மாற்றுங்க. பாட்டும் முன்னே முக்காசு வட்டம் 2 தான் வச்சுருக்கீங்க. நல்லா முக்காசு. லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 2 வச்சு எடுக்க நேரம் வரட்டும். கிராஸாக பார்த்தீங்கன்னா நேரம் வரக்கும்போது எடுக்கிறீங்க. அவசரப்படுங்க. கொஞ்சம் ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கிராஸாக நிற்க பாருங்க. நட்டுங்க. நகட்டிட்டு கொஞ்சம் ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படுறீங்க. அவசரப்படாது. நல்ல நேரம் வரட்டும். பர்ஃபெக்டாக நிப்பாட்டணுமா? வரலையே இன்னும். அதுக்கே அவசரப்படுவீங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? சரி, ரொம்ப அவசரப்படுவீங்க. அவசரப்படாது. ஸ்டீரிங்கில் அவசரப்படக்கூடாது. இப்போ அடுத்த லெஃப்ட் எடுக்க போகிறீங்க இல்லையா? சரி, எடுங்க. ஃபஸ்ட் கே போட்டாச்சு. அப்படியே ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ரிவேஸ். அப்படியே லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுங்க. லெஃப்ட் ஓரமாக நல்லா வரணும். விறுவிறுன்னு சுற்றலாம். சுற்றுங்க. விறுவிறுன்னு அப்போ தான் லெஃப்ட் வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு மிரரை பார்த்து நேரம் எடுங்க. எடுங்க. கிளச், பிரேக், ரிவர்ஸ் கியர். லெஃப்டில் இந்த எண்டில் நல்லா தள்ளி பார்க்கணும்னா இந்த கடைசியில் பார்க்கணும். சைடு மிரரை பார்த்து லெவல் பார்த்துக்கணும். ஸ்பீடு வேண்டாம். மெதுவாக போங்க. ஃப்ரண்ட் கண்ணாடியில் பார்த்துங்க. பேக் வீல் வந்து கீழே இறங்கக்கூடாது. ரோட்டில் கரெக்டாக திரும்பணும். லெஃப்ட் சைடு கண்ணாடியில் பார்த்து கீழே இறங்காமல் திருப்பணும்னா அங்கே ரோடு தெரிய ஆரம்பிச்சோன்னே திருப்பிடலாம். எத்தனை சுற்று? மொத்தம் 3 சுற்று. வேகமாக மெதுவாவா? மெதுவாக 3 சுற்று. வேகமாக ரைட்டுக்கு தான் மெதுவாக சுற்றுங்க. விரும்பி சுற்றுங்க. மெதுவாக சுற்றுங்க. ரைட்டில் போயிடும். கிளச்சை விடாதீங்க. பிரேக் விட்டுங்க. கிளச் கண்ட்ரோல்லே போங்க.
முடிச்சிட்டிங்களா? முடிச்சு. வரட்டும், முக்கால்வாசி வரட்டும். போட்டோம். ஒவ்வொரு சுத்தாக எடுங்க, நீங்கள் இப்போ மொத்தமாக எடுக்காதீங்க. 1 முக்கால்வாசி வரட்டும். பாருங்க, வெயிட் பண்ண சொன்ன சொல்லுங்க. 2 நேரம் வச்சு 3 வச்சு எடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ 9 வச்சு லேசாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கிளச் பிரேக் இது எவ்வளோ நீட்டாக இருக்குது. பொறுமை வரணும், இந்த பொறுமை வரணும். ஃபஸ்ட்டு ரைட்டுக்கு பொறுமை வரல, சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். அப்போ வலது இடத்த எடுத்துருவீங்க. சூப்பராக இருக்குது. ரிவேஸ் ஒன்றும் மறக்காத. வாழ்த்துக்கள். ராகுல் சார், இப்போது ஒரு ரேம்ப், அதாவது சப்வேல நிற்கிறோம் இல்லையா, பள்ளத்துலேருந்து மேட்டில் ஏறது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட் கீர் ரிவேஸ் கீரையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ரிவேஸ் கீரில் பார்க்க போகிறோம், சரியா? வண்டியை பாலத்தில் மேலேருந்து கீழே இறங்கி நிற்கி, இறக்கத்தை நிற்கி மேடு பின்னாடி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஹேண்ட் பிரேக்கில் வண்டி நிற்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கில் வண்டி நிற்கி, கே நியூட்ரல் இருக்குது, என்ஜின் ஓடிட்டுருக்கு. இப்போ பிரேக்கை மட்டும் இந்த சாப் பண்ணி மிதிங்க. வச்சிட்டிங்களா? ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. பிரேக்கில் நிற்கிப்போம், சரியா? இப்போ கிளச்சை மிதிங்க. சாப் பண்ணி மிதிச்சு ரிவேஸ் கியர் போடுங்க. போட்டாச்சா? கையை ஒன்று வச்சு பின்னாடி பாருங்க. கரெக்டாக கிளச்சில் மூவிங் பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ஜின் சவுண்டு மாறும். ஃபுல்லாக விடாதீங்க, அதிகம் போட்டுறாங்க. வருதா? அதிலே வச்சுட்டு மெதுவாக பிரேக் விடுங்க. வண்டி பின்னாடி நகலுதா? அவ்வளோதான். ஃபுல்லாக கிளச்சி விட்றாங்க, ஆஃப் ஆயிரும். வண்டி ஃபுல்லாக நகலுதா பாருங்கள். நகலுதா? ரைட். கிளச், பிரேக், ஹேண்ட் பிரேக், நியூட்ரல். இது கஷ்டமாக இருக்கு? ஈஸியாக இருக்கு இல்லையா? சரி, ரைட். இப்போ அடுத்த ஃபார்வர்டில் ஃபஸ்ட் கியரில் பார்ப்போம். இப்போ ரிவர்ஸ் கியரில் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட் கியரில் பார்ப்போமா? ஓகே. ஒரு மேட்டில் ஏறுதுங்க, சரியா? இது போட்டோம். ஆசை கொடுங்க. அப்படியே லெஃப்ட் வருமா வாங்க. லெஃப்ட் வருவாங்க. மேட்டில் ஏறலாம் இல்லையா? கிளச், பிரேக் பாடுங்க. பாட்டிட்டு ஹேண்ட் பிரேக் போடுங்க. நியூட்ரல் பண்ணிடுங்க. சரி, இப்போ ஹேண்ட் பிரேக்கில் நிற்குதா வண்டி? ஹேண்ட் பிரேக்கில் நிற்குது. என்ன கியர் நியூட்ரல் பண்ணியாச்சு. சரி, இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு ஈஸியாக பாஸ் ஆகணும். ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளச்சை மிதிச்சு ஃபஸ்ட் கியர் போடுங்க. கிளச்சை மிதிங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஆஸ்ட்ரேட் கொடுங்க. கையை 1ஆம் நம்பரில் வைங்க. வலது கையை 1ஆம் நம்பரில் வைங்க. இந்த கையை ஹேண்ட் பிரேக்கில் வச்சுக்கோங்க. எடுக்க வேண்டாம். ஆஸ்ட்ரேட் கொடுங்க. லைட்டாக சத்தம் உங்களுக்கு கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும்னா லைட்டாக அடுப்பு ஆஸ்ட்ரேட் கொடுத்துட்டே கிளச்சை விடுங்க. இந்த சவுண்ட் என்ஜின் சவுண்ட் மாற நல்லா தெரியும். வேமாடுங்க, மெதுவாக விடுங்க. மாறுதா? ஆசை கொடுங்க, கட் பண்ண மாட்டான். ஆசை கொடுங்க, கொடுத்துட்டே ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. கொடுங்க, அவ்வளோதான். இது ஈஸியாக இருக்கா? லெஃப்ட் வருமாங்க. கிளச், பிரேக் பாட்டிங்க. இப்போ அதே மாதிரி பிரேக்கில் எடுப்போம்னா ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாச்சு. பிரேக்கில் நிற்கிங்க. நைஸாக கிளச் விடுங்க. இன்ஜின் சவுண்ட் மாறினோடனே நைஸாக விடுங்க. நைஸாக வேமாடாதீங்க. சவுண்ட் மாறினோடனே அப்படியே அசையாமல் கிளச்சை பிடிச்சிக்கோங்க. வருதா? மெதுவாக பிரேக் விடுங்க. நிற்கிதா? இப்போ ஆசை கொடுங்க. சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். கொடுங்க. கொடுத்துக்கிட்டே கிளச் விடுங்க. மேலே ஏறுதா? லெஃப்ட் வருமாங்க. கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக், வண்டி ஆஃப் பண்ணிங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே சார். எது ஈஸியாக இருக்கும்? ஹேண்ட் பிரேக் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கா? ஆமாம் சார். என்ன என்ஜின் ஓடும்போது சவுண்டு மாதிரி நமக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஆமாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். ரேம்புங்கிறது அவ்வளோதான், வேறு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே சார். கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கு. ரைட், வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. ராகுல், வணக்கம். வணக்கம் சார்.
சரி, நம்ம ட்ரைனிங் இன்றைக்கி எத்தனை நாள் வந்திருக்கீங்க? இது 8வது நாள் சார். 8வது நாள். 8வது நாள்லேயே உங்களுக்கு எல்லா ரிவர்ஸெல்லாம் எடுக்க முடியுதா? ஆமாம் சார், 8வது நாள். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டா ரைட்டா லெஃப்டா எல்லாமே எல்லா ரிவர்ஸும் எடுத்தீங்க. ஆமாம் சார். ட்ரைனிங் எப்படி போச்சு? ட்ரைனிங் நல்லா. நான் ஃபஸ்ட்டு வந்தேன், வந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ, சொல்லித்தர மாட்டாங்களோன்னு நினச்சேன். சும்மா பைபாஸ் ரோட்டில் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஸ்டேரிங் பிடிச்சிட்டு கீரை மாற்று அப்படி சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து தெருவுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே சொல்லித்தாங்க. எனக்கு இனிமேல் எந்த தெருவுக்குள்ளே போனாலும் நம்ம சொந்தமாக கார் வச்சு ஓட்டினாலும் நானே தனியாக ஓட்டினாலும் ஈஸியாக பைப் இல்லாமல் எடுக்கலாம்ங்கிற திறமை வந்துருச்சு. தைரியம் வந்துருச்சு. ஆமாம் சார். இல்லை ரிவர்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா எப்படி? ஆமாம் சார், ரிவர்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், டிரைவிங் ஸ்கூலில் ரிவர்ஸ் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வண்டி தேய்மான செலவு இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரிவர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தெருவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நல்லா சின்ன சின்ன தெருவுக்குள்ளேயும் சொல்லிக் கொடுக்காங்க கஷ்டப்பட்டு. சரி. அப்போ இப்போ உங்களுக்கு எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டிடுவீங்க? எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டிடுவேன் சார். சரி, தெளிவாக ஓட்டிடுவீங்க. சார். இது ஆயுஸ்க்கு மறக்குமா? மறக்காது சார். இல்லை பொதுவாக ட்ரைவிங் படித்தா மறந்துடும் சொல்லுவாங்களே? ஆமாம், இல்லை சார், அது எப்போயுமே மறக்காது. ஆமாம். சரி, வண்டி மாறுங்க. இப்போ இந்த வண்டியில் ஓட்டுதீங்க, ஆனால் பெரிய வண்டி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்படி வண்டி மாறுங்களா? வண்டி ட்ரைவிங் வித்தியாசமாக இருக்குமா? டிரைவிங் மாறாது சார். அதோட இப்போ ஃபுல்லாக இப்போ மேனுவலாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சில இதில் இப்போ புதுசாக வர வண்டிலாம் ஆட்டோமேட்டிக் கீர், இங்கே வந்து மேனுவலாக இருக்குது. அது மட்டும் தான் மாறும். ஆனால் டிரைவிங் ஸ்கில்லு மாறாது. இன்ஜினோட பவர் மாறும். ஆமாம். அப்போ அதை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். கிளச்சு மட்டும் கூடுதலாக கவனிச்சா போதும். ஆமாம் சார். இந்த இன்ஜினோட பவரை வண்டி கொண்டு வரது என்னது? கிளச்சு தான். மற்ற கண்ட்ரோல் எல்லாம் எப்பவும் போல தான். ஓகே சார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரியா? இப்போ பெரிய வண்டின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ஜினோட பவர் கூடுதலாக இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் பழகின பூரா 800cc, அது 1500 இருக்கும். அப்போ என்ஜினோட திறன் கூடும்போது என்ன ஆகும்? வண்டிக்கு வரக்கூடிய பவர் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் கிளச்சை இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக பிடிச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக சரியாயிடும். ஆமாம், வண்டிக்கு கொண்டு வரக்கூடிய பவர் கொண்டு வரக்கூடிய கண்ட்ரோல் இது கிளச்சு. அதில் கூடுதலாக கவனிச்சிங்கன்னா போதும். ஏன்னா இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது அதை சொல்லியிருக்காங்கல்ல, என்ன ஹீரோ கண்ட்ரோல் இது கிளச்சு. அவ்வளோதான். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனிச்சா போதும். லாஸ்ட்டாக அந்த நுணுக்கங்கள் ஒரு 8 பாயிண்ட் சொன்னாங்களா, சொல்லுங்க பார்ப்போம். 8 பாயிண்ட் வந்து ஃபார்வர்டில் டிரைவ், இது டெட்டுன்னா கிளச்சு சப்புன்னு வண்டி எங்கேயுமே நகராது. இப்போ அடுத்து 2வது வந்து மூவிங் பாயிண்ட்னா ஓரளவுக்கு கிளச்சை விட்டோம்னா அந்த வண்டி நகரக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா அது மூவிங். எந்த இடத்துல வண்டி நகருதோ அந்த இடம் அதான் மூவிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ மூவிங்னா கிளச்சை ஃபுல்லாக விட்டா மூவிங். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் மிச்சா ஃப்ரீ மூவிங். அப்புறம் பார்க்கிங். அடுத்து பார்க்கிங்னா கிளச்சை சப்புன்னு மிதிச்சு பிரேக்கை மிதிச்சோம்னா பார்க்கிங் நடு ரோட்டில் நிப்பாட்டணும், ஓரமாக நிப்பாட்டணும். சரி, ஓரமான கிராஸாக நிப்பாட்டலாமா? இல்லை சார், கிராஸ் அனுப்ப கரெக்டாக ஒரு வண்டி ஏற்ற மாதிரி போகிற மாதிரி கரெக்டாக நீட்டாக நிப்பாட்டணும். அதுக்கு இங்கே ஒரு டயலாக் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நடு ரோட்டில் நிப்பாட்டினா எருமை, ஓரமாக நிப்பாட்டினா பெருமை, அருமை. அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நல்லா சந்தோஷம். கிளாஸ் எதுவும் போர் அடிச்சதா? இல்லை சார், போர் எதுவுமே அடிக்கல. சரி, நல்லா ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. ஆமாம் சார். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார்.